ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகளில் நாம் கர்த்தரை நினைக்கும் பொழுது நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துகிற தேவன். Dear children of God, we need to acknowledge God in all our ways. Then He will direct our paths. There are times people are afraid of the future. There are times people are rely on the counsel of the people. There are times people do not know what to acknowledge. But today the Lord God says we need to acknowledge Him in all our ways so that He will direct our path. He will lead us to the right place, to the right destiny. So don't worry about what the world says, but acknowledge Him. You need to acknowledge Him in every way of your life. We need to believe that the Lord God is taking care of our journey. He is taking care of our every step so that we will go to the right destiny according to God's plan. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிரு. Lean not on your own understanding, but trust in the Lord and acknowledge Him in all your ways. He will direct your path. So we do not understand what is going to happen in the future, but God knows everything, whatever is going to happen in the future. That is why we should not lean on our own understanding, but commit our way to the Lord. We need to trust in Him so that He will direct our path. கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பி செயல்பட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புவிட்டு கர்த்தருடைய ஆலோசனையின்படி செயல்பட்டார்கள். அவைகள் வெற்றியாய் முடிந்தன. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம், யாருடைய ஆலோசனையை பின்பற்றுகிறோம், நாம் அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் மனிதர்கள், உலகத்தினுடைய ஆலோசனைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். கர்த்தருக்காக நாம் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபொழுதும் தடைபடாது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வழிகளில் எல்லாம் உண்மையே நினைத்து கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எதையுமே தவறாய் நினைப்பதில்லை, வேற எந்த ஆலோசனைகளையும் நினைப்பது இல்லை. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் வழியை செவ்வைப்படுத்துவீர். எங்களுடைய வழியை நீர் சரியான முறையில கொண்டு செல்வீர் என்றே நாங்கள் நினைத்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிற நம்பிக்கை எங்களை என்றாலும் உயர்வடையவும் மேன்மேலும் நாங்கள் செழிப்படையவும் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.